ஏசாயா 35வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. Amen. A highway shall be there and a road, and it shall be called the highway of holiness. The unclean shall not pass over it, but it shall be for others. Whoever walks the road, although a fool, shall not go astray. பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதை நோக்கி நாம் பிரயாணிக்கிறோம் என்பதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தி. Our journey should be towards என்ன, எதை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்க வேண்டும். பஸ்ஸில் ஏறி உட்காந்துறவங்கலாம் எங்கேயா போகிற, எங்கேயோ போகிறேன் அப்படி சொல்ல முடியுமா? ரோட்டை நடந்து போகிறவன்ட்டு போய் எங்கேப்பா போகிற, நான் எங்கேயாவது போயிட்டு போகிறேன் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் லுக்கு இல்லாதவன், தரிசனம் இல்லாதவன் அர்த்தம். சரியா? பிரதர் நீங்கள் எங்கே போகிறீங்க எனக்கே தெரியாது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாதவன், தரிசனம் இல்லாதவன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவன் அர்த்தம். போகிறோம்னா கரெக்டாக ஒரு இடத்துக்கு கரெக்டாக போகிறோன்னு அர்த்தம். தாங்கள் நாடின துறைமுகத்தை அவர்கள் அடைந்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தரிசனம் நிறைந்தது, ஏதோ ஒன்றை நோக்கி செல்லுகிறதான ஒரு வாழ்க்கை. சரியா? எதை நோக்கி பிரயாணிக்கிறோம்? திசை மாறிடக்கூடாது. திசை கெட்டு போவதில்லைன்னு போட்டிருக்கு. திசை மாறிடக்கூடாது. ஆரம்பித்த நாம், காலடி எடுத்து வைத்த நாம் சரியாக இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். எதை நோக்கி ஓட? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அவைகள் முடிவு மரணம். அப்போ எந்த வழியை நோக்கி, எதை தேர்ந்தெடுத்து எந்த வழியை நோக்கி ஓட என்பதை நாம் சற்று கவனிக்கணும். ஒரு காரியம் சொல்லுது, the journey of 1,000 miles begins with a one step. 1000 மைல் தூரம் என்பது ஒரு நடை எடுத்து வைப்பதிலே ஆரம்பமாகிறது, ஒரு ஸ்டெப். அப்போது இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கிறது என்பதிலே, அதை நோக்கி செல்லுகிற, அது நமக்கு எட்டாவது என்று நம்ம நினைக்கக்கூடாது. அது நமக்கு ரொம்ப தூரமானது என்று நினைக்கக்கூடாது. எவ்வளவு தூரமானாலும் எவ்வளவு காரியமானாலும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கிறது. அல்லேலூயா! சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிறைய பாடல்கள் இதை நோக்கி இருக்கிறது. என்ன? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், லெக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம், லெக்கை நோக்கி ஓடுகிறேன் நான், லெக்கை நோக்கி. அப்போ இந்த தலைப்புக்கு ஆதாரமாக நிறைய பாடல்கள்லாம் பாடிக்கொண்டே போகலாம். இதற்காக உங்கள் சிந்தனைகளை இதற்குள் கொண்டு வருவதற்காக சரியான அந்த தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போமானால் நாம் இடறுவதில்லை, தப்பிப்போவதில்லை, தத்தளிப்பின் பாத்திரத்தில் வாழ்வதில்லை, கவலையில் மூழ்கி போவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கா இன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம். முதலாவது, நல்ல ஒரு ஆரோக்கியமான, சுகமான, பலமான வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கையில் ஊற்றினா சந்தோஷமா? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? லெக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சடார்னு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கல்யாணத்தை பண்ணி சடார்னு குழந்தைகளை பெற்றெடுத்து சடார்னு வாழ்க்கையை முடிச்சுட்டு ஓடி வந்துடுவாங்க. சில ஆளுடைய வாழ்க்கை தடம் புரண்டும். நம்முடைய குடும்பத்தை ஸ்ட்ராங் ஃபேமிலியாக கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறோமா? சங்கீதம் 128:1 எல்லாத்துக்குமே தெரியும். கல்யாணத்தில் இந்த சங்கீதம் தான் எல்லாரும் வாசிப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உன்னுடைய மனைவி கனிதரும் திராட்சை செடி போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவமர கண்ணுகளைப் போல இருப்பாள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்,
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். மனப்படமா தெரிய வேண்டிய சங்கீதங்கள் ஒன்று இந்த சங்கீதம் 128. பில்டிங் த ஸ்ட்ராங் ஃபேமிலி, பில்டிங் த ஸ்ட்ராங் லைஃப், ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி. ஒரு வளமான ஒரு நலமான வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியமான இதுக்கு ஆதாரமான சில காரியங்கள். முதல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல நோயில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அது தேவனுடைய சுத்த கிருபை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலியானார். எதற்காக பலியானார்? பாவ மன்னிப்பையும் தெய்வீக சுகத்தையும் கொடுப்பதற்காக. இந்த பாவ மன்னிப்பையும் தெய்வீக சுகத்தையும் அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அதனால தான் இந்த பாவ மன்னிப்பையும் தெய்வீக சுகத்தையும் அடைய வேண்டும் என்று சொல்கிறேன். ஹெல்த்தியான வெல்த்தியான ஒரு வாழ்க்கை. சின்ன வயசுலையே காதை உடஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் 30 வயசு 40 வயசில் பாதி அவுட் ஆயிரும். அப்போ சின்ன வயசில் காதை குடையிறது பெரிய வயசில் கேட்காம போயிடுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியம். நம்மை நாமே கெடுத்து விடாதபடி தேவன் நமக்கு தந்திருக்கிற சரீரத்தை நல்ல ஆரோக்கியமான சரீரமாக இருப்பதற்கு நல்ல உடற்பயிற்சி செய்து நல்ல ஆகாரத்தை புசித்து நல்ல ஆரோக்கியமாக உடலை வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, நீ சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அப்போ நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு நல்ல வெகு தூரம் பிரயாணம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நல்ல படிக்க வைத்து நல்ல கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய வைத்து, பைபிளில் போட்டு கர்த்தர் கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. நல்ல கீழ்ப்படிய வைத்து பிள்ளைகளை நல்ல சின்ன வயதிலேயே பாட வைத்து ஜெபிக்க வைத்து மியூசிக் பழக வைத்து லேப்டாப் காண்பிக்க வைத்து பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் இப்படியே மாற்றி மாற்றி எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாய் மாறினால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் பிள்ளை செத்து கிடக்க தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சகல நல் ஒழுக்கத்திலையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டுக்கிறது. அப்போது இந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக் கொடுத்து, நான் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு குடும்பத்தில் ஒரு சங்கீதத்தை ஒப்பிச்சாதான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சங்கீதத்தை ஒப்பிச்சாதான் அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு. அந்த ஆண் பிள்ளை தான் இன்றைக்கி பெரிய ஒரு மிஷனரியாக இருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம். நாம் அப்போ இந்த மாதிரி நம்முடைய குடும்பத்தை இந்த வெல்த்தியான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு நிலையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்வாராக. சரியா? அதற்கு ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பையும் தெய்வீக சுகத்தையும் கொடுக்கிறார். ஆரோக்கியமான குடும்பத்தை கொடுக்கிறார். ரட்சிக்கப்படாத கணவனை ரட்சித்து கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படாத மனைவியை ரட்சித்து கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்து ஆண்டவர் கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படாத பெற்றோரை ஆண்டவர் ரட்சித்து நம்முடைய சபையிலே சேர்க்கிறார். குடும்பமாய் ஆண்டவரை நோக்கி எதிர்நோக்கி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. விடக்கூடாது. ரட்சிக்கப்படுற வரைக்கும் விடக்கூடாது ஆண்டவர். அல்லேலூயா. குமாரனை நீங்கள் அமர்ந்திருக்க விடாமல், என் கணவனை ரட்சித்து தாங்கப்பா, என் மனைவியை ரட்சித்து தாங்கப்பா, என் பிள்ளைகளை ரட்சித்து தாங்க, என் பெற்றோரை ரட்சித்து தாங்க, விடக்கூடாது. ரட்சிக்கப்படுற வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சரியா? கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. எந்த விதத்திலையும் தடம் புரண்டக்கூடாது. திடீர்னு யாராவது ஆசை வார்த்தையில் காமிச்சாங்கன்னா தடம் புரண்டக்கூடாது. அல்லேலூயா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அந்த லக்கை நோக்கி ஓட தேவன் கிருபைப்படுவாரா. இரண்டாவது, எழுப்புதலை நோக்கி நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். சொல்லுங்க வாயை திறந்து. ஜேர்னி டுவர்ட்ஸ் ரிவைவல். எழுப்புதலை நோக்கி நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். என் வாழ்க்கை எழுப்புதல் சிந்தை உள்ள தேவ பிள்ளைகளோடு இணைந்து கொண்டு இந்த நாட்களில் எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதெல்லாம் என்ன? எழுப்புதலின் நேரம் அல்லோ அப்படின்னு நிறைய பாட்டெலாம் படிக்கும். இப்போ எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல் வேற ஒன்றும் இல்லை. தூங்குற ஆளை தட்டி எழுப்புறது தான் எழுப்புதல். சொல்லுங்க. தூங்குற ஆளை எப்போ நீ மூணு உட்கார்ந்துட்டு இருக்காத எழுப்பு என்று எழுப்புறது தான் எழுப்புதல். இதான் சிம்பிள் மீனிங்.
அப்போ கிறிஸ்தவ உலகத்தில் அந்த எழுப்புதல்ங்கிற வார்த்தை எப்படி உருவாகுதுன்னா, எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு நாசான் எடுத்து மனம் திரும்பி கொண்டு கர்த்தரே தேவன் பாவ உணர்வு அடைந்து அழுது கர்த்தரே தேவன் சொல்லி அவங்க பிரயாசப்பட்டு கொண்டு ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. சபை வந்து நிரம்பிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்போ நடக்கும்? தேவன் அபிஷேகத்தை ஊற்றுகிறார், வல்லமை வெளிப்படுகிறது, எல்லாரும் வந்து அழுது ஒப்பு கொடுத்து தங்களை அர்ப்பணிக்கிறார். சரியா? இதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது சமீபத்தில் வந்து வானத்திலே கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் எழுப்புதல். இந்த வசனத்தை தூக்கிட்டு போய் 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல அவர் கற்றுக் கொடுத்த நாம் யாவையும் அவங்களுக்கு கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். இதுதான் எழுப்புதல். அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் அவர் சுவிசேஷம் அறிவித்தார்கள். எங்கெல்லாம் சென்றார்களோ சுவிசேஷம் அறிவித்தார்கள். எங்கெல்லாம் புறப்பட்டு போனாங்களோ அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார்கள். இதுதாங்க எழுப்புதல். நீங்கள் வார நாட்களில் இப்போ உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டெய்லி காலைல 6 மணி வரைக்கும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே 6 to 7, 7 to 8 2 வீடுகளில் ஜெபக்குழு நடத்துறீங்க பார்த்தீங்களா? அதுதான் எழுப்புதல். 6 அணியில் ஏதாவது பிரசங்கம் கேட்குறோமா, முடிஞ்சவொன்னே புறப்பட்டு போய் 2 வீடுகளில் போய் இங்கே வாங்க அப்படின்னு உட்காந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வசனம் சொல்லுது என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவும் அவர்களுக்கு கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் எழுப்புதல். இது பல 100 லட்சங்களை பெருகிட்டா போதும். அப்பா என்ன ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இதை குறித்து என்ன சொல்ல இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால் தருவிக்கப்படுவரை எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போ அவர்கள் காத்திருந்தார்கள், வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். சரியா? அதற்கப்புறம் அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. பிலிப்பியர் 3:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். இவருக்கு என்ன பரம அழைப்பு? குருடாக்கப்பட்ட ஜனங்களுடைய கண்ணை திறக்கணும். வா, நீ பார்வை அடைவையாக என்று சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்து, யார் யாரெல்லாம் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்களோ, வசனம் தெரியாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீ வசனத்தை சொல்லி அவங்க கண்ணை திறக்கும்படி இந்த உலகத்தில் பிசாசானவன் குருட்டாட்டிக்கு வச்சிருக்கிறான். வசனத்தை விளங்காதபடி, ரட்சிப்பு விளங்காதபடி, தேவனுடைய சபை விளங்காதபடி, தேவனுடைய ராஜ்யம் விளங்காதபடி குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த குருட்டுத்தனமான கண் உனக்கு திறக்கப்படும்படி நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் திற என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 2 தீமோத்தேயு 2:26 வாசித்து பாருங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிசாசினால் மயக்கம் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள். சரி, இப்போ நீங்கள்லாம் பிசாசினால் மயக்கம் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பிசாசு மயக்கம்னா என்ன? இப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஊசி போடுவாங்கல்ல, மயக்க ஊசி. அது போட்டதுன்னு என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, அறுத்தாலும் தெரியாது, தச்சாலும் தெரியாது. அது வேறு தான் மயக்கம். பிசாசு இன்னைக்கு நிறைய பேர் மயக்கம் கொடுத்து வச்சுருக்கிறான். அதனால தான் நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் விளங்கவும் மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மயக்கம் கொடுத்து வச்சுருக்கிறான். மயக்கம். பிசாசு உங்களை மயக்க வச்சிருக்கானா? இல்லை நீங்கள் ஆவியில் நிரம்பி ஆவியானுடைய ஆளுகள் இருக்கீங்களா? பிசாசு உங்களை மயக்கம் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தனியாக உட்கார்ந்து ஜெபிக்காதவங்கெல்லாம் பிசாசினால் ஊசி போடப்பட்டவர்கள், மயக்க ஊசி போடப்பட்டவர்கள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்களை ஜெபிக்க விடாமல் பிசாசுக்கு எடுப்பான். நல்லா தனியாக நேரம் எடுத்து உட்காந்து எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து ஹல்லேலூயா ஜெபிப்போம் சொல்லி நீ 1 மணி நேரம் தனியாக உட்காந்து ஜெபிக்கல, அந்த ஜெபம் உனக்கு போர் அடிக்குது. அந்த ஜெபத்தை விட நீ சுத்துவதையும் 4 பேரை பார்ப்பதையும் டிவி பார்ப்பதையும் இன்னுமா எண்ணிக்கொள்வாயானால் நீ பிசாசினால்
ஊசி போடப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. இந்த செபிக்கிறவனையும் பிசாசு விட மாட்டான். பிசாசு நம்மளை மயக்கம் கொடுத்து கண்ணில மாட்டி வச்சிருக்கிறது. என்னோடு கூட 1 மணி நேரம் ஜெபத்தில் விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. ஏமே நம்ம விழித்திருக்கிறோமா? ஜெபத்தில் தரித்திருக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. ஒரு விசுவாசி தனியா நேரம் எடுத்து ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கேள்விக்குறி, அவனுடைய விசுவாச வாழ்க்கை கேள்விக்குறி, தேவனோடு இருக்கிற உறவு கேள்விக்குறி. தோத்ரம். சும்மா வேஷம் போட்டு அலையக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பாதை எழுப்புதலை நோக்கி இருக்க வேண்டும். எழுப்புதலான தேவ பிள்ளை அக்னி அபிஷேகத்தில் நிரம்பி அவன் தனியவன் ஜெபத்தில் தரித்திருந்து உலகத்தால் பாரம் அடையாதபடி தன் வாழ்க்கையை காத்துக் கொள்வான். எழுப்புதலை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணுகிறோமா? கொஞ்சம் உங்க வாழ்க்கையை ஜெபத்தில் அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால் பிசாசு மயக்கம்தான். டிவி பாருங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே ஓடும். என்ன அலவாட்டில் ஒரு நேரம் வருதே தெரியாது. உங்களை ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுங்க. சாத்தான், உங்கள் எதிராகிய சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். சண்டைகளை மூட்டிவிட்டு பகைகளை ஏற்படுத்தி விட்டு உங்கள் இதயத்தை எல்லாம் அவனுடைய கரத்தில் வைத்து விட்டு ஜெபிக்க முடியாமல், தேவனோடு அர்ப்பணிக்க முடியாமல், பரலோகத்தை நோக்கி கதற விடாமல் உங்களை அவன் மயக்கம் கொடுக்கிறான் என்பதை புத்தி தெளிந்து அவன் ஆகையால் எல்லாவற்றிற்கும் முடிவு செலவமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படியே கை வைத்து ஜெபாபி ஊற்றுமையா கதறனும் கதறனுமே நான் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா. மண்டாடி கொண்டே இருக்கணும், ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெப சொந்தையோட புறப்பட்டு போகணும், துடித்து கொண்டே இருக்கணும், அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்க 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 தான் நமக்கு அந்த அக்னி நமக்குள்ள 3 எலும்பும் எழுப்புதலை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்கும். எழுப்புதலை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்குதா? நீங்கள் ஜெபிக்கலன்னு சொன்னால் பிசாசு உங்களை மயக்கம் கொடுத்து வச்சிருக்கலாம். அல்லேலூயா. எல்லா வேலையும் நடக்கும், ஜெபம் மட்டும் நடக்காது. சரி, அடுத்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? யாரெல்லாம் பிசாசுனால் மயக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஊழியம் செய்கிறீர்களா? ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டோடைய மீட்பை பிறருக்கு சொல்லுவது தான் ஊழியம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவங்க பெற்ற ரட்சிப்பை பிறருக்கு சொல்லுவது தான் ஊழியம். தோத்திரம். அப்போ இந்த மாதிரி ஊழியம் செய்யும்படி அவங்களுக்கு நம்ம பயம் இல்லாமல் ஊழியம் செய்யும்படி நான் கட்டளையிடுவேன் இருக்கிறார். ஊழியம்னா என்ன? தோத்திரம். நம்ம ஏதாவது ஆண்டவருக்காக இன்றைக்கி சில பேர் ஊழியங்கள் செய்கிறாங்க, மருத்துவமனை ஊழியம் செய்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சண்டே ஸ்கூல் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஒவ்வொரு இடங்களில் கூட்டங்கள் நடத்த போகிறாங்க. 2 பேர் 3 பேரை வைத்து ஒவ்வொரு வீடுகளில் கூட்டம் நடத்த போகிறாங்க. இவ்வளோ தாங்க, இதாங்க ஊழியம். ஒவ்வொரு வீட்லேயும் கூட்டம் நடக்கணும், நீங்கள் கூட்டம் நடத்த போகணும், இதான் ஊழியம். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேக் பெட்டி வாங்கி கொடுத்து இயேசு நல்லவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அது ஊழியம்தான். நம்மை சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, குருட்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவளுக்கு தெரியாதபடி பிசாசு அவருடைய மனக்கங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்போ அவங்கள தேடி சென்று அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலவெறியில் அலையிறாங்க, மதுபான பிரியராக இருக்கிறாங்க, பலவிதமான வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கட்டுகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சூனியத்தில் சிக்கி இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்கள பார்த்து இதுதான் வழி, வாங்க இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் இப்படி சொல்லுது என்று சொல்லி அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறது தான் ஊழியம். சொல்லுங்க, மீண்டும் தேவ சித்தம் செய்யும்படி அவளுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள். கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை ஜனங்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்காதபடி, கட்டளைகளை கொடுக்காதபடி வேற எதையாவது மையமாக வைத்து பிரசங்கிற எதுவும் அது எதிர்ப்புதல் சம்பந்தப்பட்டது அல்ல. அது அவங்கவுங்க ராஜ்யத்தை கட்டுவது, அவங்கவுங்க ஊழியத்தை கட்டுவது, பில்டிங் தேர் ஓன் கிங்டம், பில்டிங் தேர் ஓன் மினிஸ்ட்ரி. எழுப்புதல் கிடையாது. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்கள் மயக்கம் தெளிந்து தேவ சித்தம் செய்யும்படி சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் எழுப்புதல்.
ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இதுதான் எழுப்புதல். இப்போ நம்ம ஊழியம் செய்கிறோமா? ஊழியம், ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறோமா? எழுப்புதலை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய கூட்டங்கள் எல்லாமே பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது. எல்லாமே எழுப்புதலை நோக்கி ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் ஞானஸ்நானம் எடுக்கவும் சீசராகவும் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட எழுப்புதலை நோக்கி நாம் பிரயாணமாக இருக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எழுப்புதலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு நம்ம அதற்காக அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். முதலாவது ஆரோக்கியமான நலமான வாழ்க்கையை நோக்கி, இரண்டாவது எழுப்புதலை நோக்கி, மூணாவது எபிரேயர் 11:26 படிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, மோசையை குறித்து வாசிக்கிறோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, முதலாவது நலமான ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு நீ அதை எதிர்நோக்கி உன் வாழ்க்கை இருக்கணும். இரண்டாவது எழுப்புதலை எதிர்நோக்கி உன் வாழ்க்கை இருக்கணும். மூன்றாவது இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிரு. ஹல்லேலூயா. ஒரு லேபர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடுமையாக வேலை செஞ்சான்னா சாயந்தரம் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். ஒரு ஸ்டாஃப் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்கன்னா 1ஆம் தேதி அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. சரியா? இதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பலன் கொண்டு வராரு. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதை குறித்து ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே சொன்னார், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய கிரியைகளை நடப்பியுங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய கிரியைகளை நடப்பியுங்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய கிரியைகள் என்ன? தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒருவனை விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஒருவன் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கானா அவனை பரலோகத்து நேராக கொண்டு வாங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இயேசு சொன்னார், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீர் எப்பொழுது வியாதியாக இருந்தீர்? நீர் எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர்? நீர் எப்பொழுது தாகமாக இருந்தீர்? நீர் எப்பொழுது பசியாக இருந்தீர்? இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், காலையில் 10 மணிக்கு சாப்பாடு செஞ்சு பார்சல் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு 100 பேருக்கு சாப்பாடு கொடுப்பார். ரோட்டில் வர ஈஸியாக இருக்கிற பிச்சைக்காரங்க, பசியோடு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஈஸியாக அப்படி இந்தாங்க டெய்லி 100 சாப்பாடு. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தேன். நீங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? ஆமாம், இனி வரக்கூடிய ஆண்டவர் வரும்பொழுது நமக்கு பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா? வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடு, உங்களுடைய மாமியார் மாமனாருக்கு சாப்பாடு கொடு. அல்லேலூயா. முறுக்காத, பரலோகத்தில் பலன் இருக்கு. சாப்பாடு போடுவது மாத்திரம் அல்ல, இதுதான் அப்படின்னு பைபிளில் இல்லை. தோத்திரம். அதில் சொல்லப்பட்டு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் படிங்க. 25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவிப்பதை பார்க்கிலும். அநித்தியமான பாவ சந்தோஷம்னா என்ன? நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஸ்பீக்கரை பாட்டை போட்டுட்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் பெரிய லிஸ்ட் இருக்கு. அதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இப்படி யாராவது தெரிந்து கொள்வாங்களா? தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. அடுத்த வசனம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அப்போ தேவனுடைய சபையில இங்கே நம்ம ஜெபிக்கிறோம், இங்கே நம்ம கொடுக்குறோம், இங்கே செயல்படுறோம், இங்கே தேவனுடைய ஊழியத்தை கட்டி எழுப்புறோம் பாருங்க. இது ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பரத்திலே பலன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர்னால் நிறைய செய்ய முடியாத, உன்னால் என்ன செய்ய முடியும்? தன்னால் இயன்றதை செய்தால். ஆண்டவர் அதுதான் பார்க்கிறார், தன்னால் இயன்றதை செய்தால். இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்காக செயல்பட அர்ப்பணிப்போம். அதுதான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கு. ரட்சிக்கப்பட்டவனை என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி இந்த உலகத்திற்காகவோ பிசாசுக்காகவோ நான் செயல்படக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவனுக்காக செயல்பட வேண்டும். அதுதான் இனி வரும் பலன் மேல் நோக்கி
நம்முடைய வாழ்க்கை ஓடுவதாக. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஒரு பழமொழி சொல்லுது, ஒரு கொட்டேஷனு, நெவர் கிவ் அப் யுவர் ட்ரீம்ஸ் நோ மேட்டர் ஹவு பெயின்ஃபுல் அண்ட் டிஃபிகல்ட் யுவர் ஜேர்னிஸ். உன் பிரயாணத்தில் எவ்வளவு வழிகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உன்னுடைய தரிசனத்தை விட்டு விடாதே. எழுப்புதலை எதிர்நோக்கி இருக்கிற நீ, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில காலடியை எடுத்து வைத்திருக்கிற நீ, தோத்திரம், ஆமென், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிற நீ, எவ்வளவு வேதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் விட்டு கொடுக்காத. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடியல, எல்லாரும் கண்களை மூடி